ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணால் நாட்டுக்கோழி சுத்தம் பண்ணி செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பிஞ்சு கோழி எடுத்து கறியை நறுக்கி வச்சுருக்கோம். வெங்காயம், அது என்னது இஞ்சி பூண்டு. இதை இஞ்சி பூண்டு, இது மிளகா இவர் தான் அதை வச்சுருக்காரு. அரிசி தண்ணி, இது அரிசி தனியாக, அது வந்து கொத்தமல்லி தலை. இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இலை. இதுக்காக நாங்கள் அடுப்பு பற்ற வச்சு தீ எரியில் எண்ணெயில். ஆமாம், பார்த்துங்க, இதுதான் காடு, அடர்ந்த காடு. காட்டுக்குள்ளே பியூர் எண்ணெய்ங்க. என்ன எண்ணெய் இது? நல்ல எண்ணெய்ங்க, கடலை எண்ணெய்ங்க. நல்ல எண்ணெய், கடலை எண்ணெய். ஒன்று இருங்க, காட்டுக்குள்ளே யாருமே இல்லை, நானும் இவரும் மட்டும்தான் சமைச்சிட்டு இருக்கிறோம். பாருங்க, நான் தான் இது. நீங்கள் தியரி இல்லைங்க, இருங்க பார்ப்போம். இருங்க மக்களே, தீ எரிச்சிட்டு கூப்பிட்றேன். ஓகே மக்களே, கஷ்டப்பட்டு தீ பற்ற வச்சுட்டேன். பாருங்கள், தீ எரியுது. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு போடுவோம். பொரிய போது இஞ்சி பூண்டு போடுங்க. பாருங்க, இதுதான் இஞ்சி பூண்டு. ஐயா, கரண்டி எடுத்துருவா. குச்சி வச்சு எப்படின்னுக்கின்றது? மொட்டு சமையலுங்க. என்ன இது பண்ணுற? குச்சிலாம் இல்லைண்ணே, சீக்கிரண்ணே. அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை போட போகிறேங்க. வெங்காயத்தை அப்படியே போடுறோம். நறுக்கிறதுக்கு தேவை டைம் இல்லைங்க. அது இதை எடுத்து போட, வெங்காயம் போடாச்சு. அடுத்து இன்னும் வெங்காயம் என்ன சொல்லி இல்லை, மிளகா போதுமா? பத்தாதுண்ணே. அடுப்பில் நல்லா நம்ம தீ வச்சுக்குவோம். எது இருக்குதோ இல்லையோ அடுப்பில் தீ இருக்கணுங்க. அப்போ நல்லா. கரண்டி எங்கள் தாத்தா எடுத்துகிட்டு வந்துட்டார். காட்டுக்குள்ளே இவருக்கு என்ன வரலன்னு கேட்காதீங்க, அவர் சும்மா இருக்கார், போர் அடிக்குதுங்க. அவர் தான் இந்த காட்டோட காவலாளர். தாத்தா வணங்க, ஆய் சொல்லுங்கள். ஆய் சொல்லுங்கள். ஓகே தாத்தா, நீங்கள் பி சொல்லுங்கள். சரி, ஓகே. மிளகா என்ன? மிளகா போட்டாச்சுங்க. மிளகா போட்டாச்சு. என்ன மிளகா என்ன உப்பு போன உப்பு இட்டோண்ணே. அதுக்கேற்ற மாதிரி கல் உப்பு தான் இருக்கும். போய் எடுத்துரும். ஆயாட்டுக்கல் சொல்ல அழுத்துறோம். சீக்கிரம் கல் உப்பு எடுத்துரும். அதுக்குள்ளே பாட்டி பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம வெந்துருச்சான்னு பார்ப்போம். இவ்வளோ உப்பா? பாருங்க, இவர் எவ்வளோ உப்பு கொண்டு வந்துருக்காருன்னு. இன்னங்க இவருக்கு ஒன்றும் தெரியல. இதான் எங்கள் ஆயா. ஐயோ ஏயா, ஆகிட்டு வந்து போட மாட்டியா? ஆட்டுக்கறி அதான் பண்ணி சமைச்சேன். அது நம்ம கோழி வெளியே போடலாமா? நல்லா வணங்கிடுச்சா? நல்லா வணங்கிடுச்சா? கோழிக்கறி அள்ளி போட போகிறோங்க. என்னண்ணா மஞ்சள் உண்டண்ணா? மஞ்சள் இல்லையா? மஞ்சள் இல்லையா? சரி, ஓகே, ஒன்றும் தப்பு இல்லை. ஆமாம், பொன்னிறமாக வளர்க்கணுங்க. அப்படியே நம்ம இந்த மிளகா, வெங்காயம் இதுலேயும் நம்ம அப்படியே வணக்கி சிக்கன் மசாலா வேண்டாண்ணா. பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற பூனை. எங்கள் தாத்தா காலை சுற்றி வரும் சோறு போடணும். இதுதான் எங்கள் வீட்டு காமி. பேர் ராஜபாண்டி. எங்கள் பூனை அது பேர் வைக்கல. இங்கே பாருங்க, சிக்கன் மசாலா எடுத்துனா மிளகா தூள் எடுத்துருக்குறா. சிக்கன் மசாலா எடுத்துவானே. இது பாருங்கள் எவ்வளோ அறிவுங்க. சிக்கன் மசாலா ஆல்ரெடி நம்ம அவ்வளோ மிளகா போட்டு வச்சுருக்கோம். அவர் என்னென்னா சிக்கன் மசாலா கொண்டு பாருங்கள். இந்த ஆடு தான் எங்கள் ஆடு. ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா 5 குட்டி போட்டுருக்குங்க. 1 2 3 4 பார்த்தீங்கன்னா 5 குட்டி. நல்ல ராசியான ஆடுங்க. 5 குட்டி போட்டுருக்கு. அதுதான் இன்னொரு கடை. அது வந்து போன தடவை குட்டி போட்டதுங்க. 3 குட்டி போட்டுச்சு. அதில் இந்த கடை
பாருங்கள் அங்கே ஒரு சேவல் பறக்குது பார்த்தீங்களா. இல்லை எங்கள் கம்பர்சன் கோழியெல்லாம் இந்த 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 இவங்களோட ஃப்ரெண்டு தாங்க ஒரு கோழியை போட்டோம் தள்ளிட்டோம். நல்லா கிண்டி விடணும். கிண்டுண்ணே நல்லா வணக்கண்ணே. உப்பு கறியாக வணக்கி நம்ம சாப்பிட போகிறோங்க. தான் பாருண்ணே. பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. நான் தான் வச்சேன் மட்டன் குழம்பு. அதுதான் வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மட்டன் குழம்பு எடுத்துடலாம். ஓகேங்களா. குழம்பு தனியாக கறி தனியாக நம்ம எடுக்க போகிறோம். கறி வெந்துக்கிட்டு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இதான் ஆட்டுக்கறி அப்படி அருமையாக வாங்கியிருக்கோம். பாருங்க ஆட்டுக்குட்டி எதாவது பண்ணிட்டு சாப்பிட்டு அசை போட்டுருக்கோம் சாப்பிட்டு. பாருங்க ஆட்டுக்குட்டி அளவுக்கு தெல்ல சிக்கன் சிந்தாமணி ரெடியாக சிக்கன் இறக்கி வச்சிட்டாரு. அடுத்து நம்ம சாப்பாடு போடுவோம். நம்ம காட்டலாம் இங்கே என்னென்ன வருது. சாப்பாடு போட்டாச்சு. கட்டணா எடுத்து போடு. சிக்கன் ரெடி எடுத்து பாருங்க எப்படி அழகாக வந்துருக்கு பாருங்க. சிக்கன் சிந்தாமணி வாசம் தூக்குதுண்ணா. இங்கே சோத்தில் வேணா என்னென்ன நீங்கள் தனியாக வச்சுருக்குறேன். போடு அது கண்டுக்கிறாரு. இங்கே வேணும் பரவாயில்ல. என்ன சொல்கிறது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்குங்களா. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சந்தோஷமா இருங்க. பாய் எப்படி இருக்குது பாருங்க. சாப்பாடு ரெடி எடுத்துட்டோம். அப்புறம்